பெண்களே மிஸ் பண்ணிடாதீங்க. பெண்களே, இன்று முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடன் பேசப் போகின்றேன். இல்லத்தரசி, அதுதான் இன்றைய தலைப்பு. சில பெண்களிடம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என கேட்டால் ஏதோ குற்றம் செய்தவர் போல முகத்தை வைத்துக்கொண்டு வீட்டில் சும்மா தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப் என்பார்கள். அது என்ன வீட்டுக்கு மனைவியா? இல்லத்தரசி. இல்லத்தரசி எவ்வளவு அழகான தமிழ் சொல். இல்லத்தரசிகளின் பெருமை அருமை அவர்களுக்கே தெரிவதில்லை. ஒப்புவமே இல்லாத, ஊதியமே நிர்ணயிக்க முடியாத உயர்வான வேலை குடும்பத் தலைவியின் வேலை. ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லத்தரசியின் பணி எவ்வளவு உயர்வானது தெரியுமா? எப்பொழுதும் சீரியல் பார்த்து கொண்டு குடும்பத்தை கவனிக்காத பெண்கள் விதிவிலக்கு. ஒரு வீடு மண்ணின் மேல் நிற்கவில்லை, ஒரு பெண்ணின் மீது நிற்கின்றது என்பார்கள். ஒரு வீடு மண்ணின் மேல் நிற்கவில்லை, ஒரு பெண்ணின் மீது நிற்கின்றது என்பார்கள். அது முற்றிலும் உண்மையே. இல்லத்தை ஆள்பவள் இல்லத்தரசி. இல்லத்தை ஆள்பவள் இல்லத்தரசி. அவளே அன்பின் ஆதாரம். சுயநலமில்லாத தியாகி அவள். இனியாவது இல்லத்தரசே என இனிய தமிழிலும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஹோம் மேக்கர் என பெருமையுடனும் கம்பீரத்துடனும் சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஹோம் மேக்கர் என பெருமையுடனும் கம்பீரத்துடனும் சொல்லுங்கள். பெண்களே, பொதுவாக நல்ல நல்ல பதிவுகளை யாருமே அவ்வளவு ஆர்வமாக பார்ப்பதில்லை. அதுவும் வீடியோ என்றால் இது ஒரு சின்ன வீடியோ தான். ஆனாலும் இதை கூட பார்ப்பீர்களா என்பது எனக்கு சந்தேகமே. ஆனால் நல்ல விஷயங்கள், எனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஆவலினாலே இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மூலம் உங்கள் பாராட்டுதலை தெரிவிக்கலாம். பிடிக்கவில்லை என்றாலும் ஒன்றுமில்லை. கவிஞர் தமிழ் மகள் லலிதா. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம். வாழ்க வளமுடன். பெண்ணே அன்பின் சக்தி, பெண்ணே ஆக்க சக்தி, பெண்ணே போற்றுவோம்.